கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 48 சிவபுராணம் கேட்டல். சூதமா முனிவரே, பார்வதி மணாளரின் அந்த சரித்திரங்களோடு கூடிய அதிசயங்களையும் புராணங்களையும் வேதத்தை நன்குணர்ந்தவர்களான எந்த மனிதர்கள் பக்தி பரவசத்துடன் கேட்டு மகிழ்கிறார்களோ அல்லது படித்து தெரிந்து கொள்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த புண்ணிய பலன்களையும் அவற்றை பற்றி குறிப்பிடும் இதிகாசங்களையும் பற்றியும் எங்களுக்கு விவரமாக கூறி தெரிவிக்க வேண்டும் என்று சௌனகர் முதலான முனிவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு சூத முனிவரும் மகிழ்ச்சி பெருக்கோடு அவர்களுக்கு கூறத் தொடங்கினார். சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடிய நம்பிரானின் புராணங்களை கேட்பவர்களின் புண்ணியங்களை இவ்வளவென்று மதிப்பிடுவதற்கு அந்த சர்வேஸ்வரனாலும் கூட முடியாது. முன்பொரு சமயம் பரமேஸ்வரர் பார்வதி தேவியிடம், என் அருமை பத்தினியே, நம்முடைய சரித்திரங்களைப் பற்றி கேட்பதில் பக்தி பெருக்கும் துவனி சரீரம் ஆகியவற்றில் ஒரு விகாரம் ஏற்படுவதும் இறைவனான என்னிடத்தில் பக்தி செலுத்துபவர்களின் ஓர் அங்கமாகும் என்று கூறியிருக்கிறார். ஆகையால் அம்மையப்பரை எச்சமயத்திலும் வணங்கி வழிபட்டும் அவரை பற்றிய புராணங்களை எப்போதும் கேட்டும் அவருடைய அருமை பெருமைகளை எச்சமயத்தில் நினைத்தும் உபனிஷத்துடன் மூலமாக அவரை எப்போதும் வணங்கி வழிபட்டும் வரவேண்டும். அந்த சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு புராணங்களை கேட்பதைத் தவிர வேறு மார்க்கமே இல்லை. ஆகையால் வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் அதற்கிணையான புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. அந்தணர்களில் எவர்கள் சிவ புராணங்களை மகிழ்ச்சி பெருக்கோடு படித்து இன்புறுகிறார்களோ அல்லது பக்தி சிரத்தையோடு கேட்டு பரவசம் அடைகிறார்களோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான இதயம் படைத்தவர்களுக்கு கைலாசநாதரின் பதவியே கிடைத்துவிடும் என்பது நிச்சயம். இதை பற்றி பிரம்மத்தை உணர்ந்த தவசீலர்கள் சிலரால் ஓர் இதிகாசம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த இதிகாசத்தை முன்பொரு சமயம் வேத வியாச முனிவர் எனக்கு கூறி விளக்கியிருக்கிறார். அதை இப்போது உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுகின்றேன். பூமியில் ஒரு பாகமாகிய சால்வ தேசத்தில் ஸ்வர்கலோகத்திற்கு இணையான காமகண்டம் என்னும் சிறப்பு வாய்ந்த பெரிய பட்டணம் ஒன்று இருக்கிறது. அந்த பட்டினத்தில் வேதங்களை நன்குணர்ந்த அந்தண சிரேஷ்டர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் ஆசிரம தர்மங்களில் சிறந்தவர்களும் சூத்திரர்களும் அனுலோமம் பிரதிலோமம் என்ற சங்கர ஜாதியினரும் இன்னும் இவர்கள் போன்ற அநேக பிரிவினரும் வசித்து வருகிறார்கள். மேலும் அங்கே கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கும் முனிவர்கள் பலரும் வசித்து வருகிறார்கள். தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நூற்றுக்கணக்கான பிரம்மச்சாரிகளும் ஆயிரக்கணக்கான ஏழைகளும் குருடர்களும் கிருபணர்களும் அனாதைகளும் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் அங்கே கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கும் முனிவர்கள் பலரும் வசித்து வருகிறார்கள். தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நூற்றுக்கணக்கான பிரம்மச்சாரிகளும் ஆயிரக்கணக்கான ஏழைகளும் குருடர்களும் கிருபணர்களும் அனாதைகளும் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். உலகிலுள்ள சகல ஜீவராசிகளும் அங்கு தங்கள் தங்கள் தாய்மார்களையே அண்டி பிழைப்பது போல்
அந்த காமகண்டத்திலுள்ள சந்நியாசிகள் அனைவரும் கிருகஸ்தர்களை அண்டியே உயிர் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த சந்நியாசிகளுக்குள் ஐம்புலன்களை வென்று அடக்கியவரும் மகாத்மாவுமான ஜிதேந்திரர் என்னும் சந்நியாசி ஒருவர் இருந்தார். அவர் தம் இந்திரியங்களை அடக்கி ஆண்டதிலேயே அத்தகைய பெயரைப் பெற்றார். பிரம்மத்தை நன்கு உணர்ந்தவரும் சிறந்த சிவ பக்தரும் ஒரே நிலையான தவத்தை மேற்கொள்பவரும் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவரும் சகலத்தையும் சம நோக்குடன் பார்ப்பவருமாகிய அந்த ஜிதேந்திரியரிடத்தில் அங்குள்ள அந்தணர்களெல்லாம் பெருமதிப்பு வைத்து தங்களுக்கு வேண்டிய நன்மை தீமைகளை எல்லாம் அவரிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொண்டு அவரால் வழங்கப்படும் அறிவுரைகளின்படியே நடந்து வந்து அதன் விளைவாக சகல நன்மைகளையும் அடைந்து அவரை தெய்வம் போல கருதி பூஜித்து வந்தார்கள். இப்படி இருந்து வரும்போது அதே பட்டினத்தில் ஸ்ரீமுகர் என்னும் அந்தணர் ஒருவரும் இருந்தார். அவர் சுருதி ஸ்மிருதி முதலான புராணங்களை நன்கு அறிந்தவர், சகல நற்குணங்களும் நிரம்ப பெற்றவர், நிர்மலமான உள்ளத்தை கொண்டவர். அவருக்கு 8 மைந்தர்கள் பிறந்தார்கள். சாந்தன், அனுசாந்தன், ஜாமன், விஜாமன், சித்தன், பிரசித்தன், காரணன், அகாரணன் என்னும் அந்த 8 பிள்ளைகளும் வேத சாஸ்திரங்களை நன்கு படித்துணர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் மற்ற அந்தணர்களின் வீடுகளுக்குச் சென்று அரிசியை யாசகமாக கேட்டு பெற்று ஜீவனம் செய்து வந்தார்கள். இப்படி இருந்து வரும்போது ஒரு நாள் அப்பிள்ளைகள் 8 பேரும் தங்களுடைய நல்லது கெட்டது பற்றி அறிந்து கொள்வதற்காக சிறந்த தவசீலராகிய ஜிதேந்திரரை நாடிச் சென்றார்கள். அவர்கள் அனைவரும் அங்கு மகாத்மாவை வணங்கி தனிமையில் அவரை சூழ்ந்து கொண்டு அடக்க ஒடுக்கத்தோடு நின்றார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் ஜிதேந்திரரை நோக்கி, மாமுனிவரே, தங்களால் பார்க்கப்பட்ட மாத்திரத்திலேயே எங்களுடைய இந்த பிறவி பெரும் பயனுள்ளதாக ஆகிவிட்டது. நாங்கள் பரம ஏழையனுடைய பிள்ளைகள் ஆகையால் ஏழ்மையால் மிகவும் வாடி நொந்து போயிருக்கிறோம். எங்கள் 8 பேர்களில் அவரவர்களுடைய விதி பயன்களுக்கு தகுந்தபடி எங்களுடைய மனோ விருப்பங்களும் மாறுபட்டிருக்கின்றன. முனிவரே, நாங்கள் எதன் மூலமாக எங்களுடைய மனோபீஷ்டங்களை அடைய முடியும்? தங்களுடைய சிஷ்யர்களான எங்களுக்கு எப்போது அவற்றை கூறி உணர்த்த வேண்டும் என்று வேண்டினார்கள். ஜிதேந்திரியர் அவர்கள் 8 பேர்களையும் தனித்தனியாக நோக்கி கேட்கவே அவர்களில் மூத்தவன், சுவாமி, நான் தான் எங்கள் தந்தைக்கு தலைப்பிள்ளையாவேன். நான் எப்போது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவேன் என்றான். அடுத்ததாக 7வது பிள்ளை, நான் அநேக மைந்தர்களுக்கு தந்தையாக வேண்டும் என்பதை என்னுடைய நீண்ட நாளை ஆசை என்று கூறினான். அடுத்தவனோ, சுவாமி, நான் தீராத வியாதியினால் துன்பப்பட்டு வருகிறேன். என்னுடைய வியாதி குணமாகும் நாள் எப்போது வரும் என்று கேட்டான். இன்னொருவன் தனக்கு ஏராளமான கல்வி செல்வத்தை அடைய விருப்பம் என்று கூறினான். அடுத்ததாக மற்றொருவனோ திரண்ட ஐஸ்வர்யத்தை அடையவே தனக்கு விருப்பம் என்று தெரிவித்தான். மற்றொருவன் தனக்கு ஒரு சிறந்த யோகியை திகழவே விருப்பம் என்று கூறினான். இன்னொருவனோ தனக்கு தன்னுடைய சரீரத்துடனேயே சிவலோகம் செல்ல வேண்டுமென்ற விருப்பம் இருப்பதாக தெரிவித்தான். அடுத்ததாக ஒருவன் தனக்கு இந்த உலக வாழ்க்கையே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறினான். இப்படி கூறிய 8 சகோதரர்களும், சுவாமி, நாங்கள் ஒவ்வொருவரும் இம்மாதிரியான விருப்பங்களை கொண்டிருந்தாலும் அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான திறமைகள் எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆகையால் எந்த உபாயத்தின் மூலம் எங்களுடைய இந்த விருப்பங்களை கைகூடக்கூடும் என்பதை தாங்கள்தான் இப்போது எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று கேட்டு வேண்டினார்கள்.
எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.